ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான தலைப்பு, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அதற்கு ஆதாரமான வேத வசனம் ஆமோஸ் தீர்க்கதரிசி 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 4 6 வரை. ஆமோஸ் 5 4 6 வாசிக்கிறேன், தயவுசெய்து கேளுங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பேர்சாபாவுக்கும் போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். பிரியமான சகோதரர்களே, இந்த அருமையான எச்சரிப்பின் வார்த்தையை ஆமோஸ் தீர்க்கதரிசி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைத்தார். ஆமோஸ் என்று சொன்னாலே சுமை தாங்குகிறவன் என்று பொருள். இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி நெக்கபோலா என்ற ஊரில் கம்பளி ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர். இறைவனுக்கு அஞ்சி நடந்தவர், மிகவும் தாழ்மையுள்ளவர். இவர் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரேமியாவின் நாட்களிலும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதாவது கிமு 8ஆம் நூற்றாண்டு காலத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறார். அந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசம் மிகவும் செழிப்பாக இருந்தது. சீயோன் செல்வ செழிப்பில் திளைத்தது. ஆனாலும் அங்கே தரித்திரர்களும் எளியவர்களும் வறுமையில் வாடிக்கொண்டுதான் இருந்தார்கள். இவர் அக்காலத்து வாழ்ந்த அந்த மக்களுடைய பாவ நிலையை குறித்தும், தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறதை குறித்தும், நேர்மையற்ற நிலையை குறித்தும், போலி வாழ்க்கையை குறித்தும், போலியான மத தலைவர்களையும் போலியான மத வழிபாடுகளையும் குறித்தும் மக்களுக்கு நேராக எச்சரிப்பின் சத்தமாக இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். இது இன்றைய காலத்து சபைகளுக்கும் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இந்த தலைப்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அதாவது இந்த தலைப்பு 3 பகுதிகளாக நான் பிரித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருடைய நாளுக்காக காத்திருங்கள். இந்த 3 மிகவும் முக்கியமானது. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், ஹியர் காட்ஸ் வேர்ட்ஸ். ஏனென்று சொன்னால், இந்த பரிசுத்த வேதாகம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தார். அதை இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்தார். அப்படித்தான் வேதாகம் சொல்லுகிறது. யோவான் 17:6 வாசித்து பாருங்கள். பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தையானது எபிரேயர் 1வது அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் என்று சொல்கிறது. இன்றைக்கு பிதா குமாரன் மூலமாக திருவுளம் பற்றின இந்த வேத வார்த்தைகளை கேளுங்கள்.
ஏனென்று சொன்னால் எபிரேயர் 12:25 சொல்லுகிறது, பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலே தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இதுதான் நாம் வார்த்தையை கேட்க வேண்டிய அவசியம். சங்கீதம் 119 140 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டது, பரிசுத்தமானது. 119 106 சொல்லுகிறது, இந்த வார்த்தை, இந்த வசனம் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எனவே இந்த வார்த்தையை நாம் கேட்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாவசியமாக இருக்கின்றது. நாம் ஏன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஆலய வழிபாடுகள் பெருகிவிட்டன, தனிமனித சபைகள் பெருகிவிட்டன, தனிமனித ஊழியங்கள், பிரசங்கங்கள், இதோ இந்த அலைபேசியில் யூடியூப் மூலமாக எத்தனையோ செய்திகளை மக்கள் கேட்கிறார்கள். ஆனால் சத்தியத்தை பேசுகிறவர்கள் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். சத்தியத்தை புரட்டி பேசுகிறவர்கள் தங்களுக்கு சாதகமான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் சொல்லி அவர்களுக்கு ஆதாயப்படுத்திக் கொள்கிற கூட்டம்தான் அதிகமாக இருக்கிறது. எனவேதான் வேதத்தை வாசிக்காமல் தனிமனித பிரசங்கத்தை கேட்டு திருப்தி அடைகிறவர்களுக்காக இன்றைக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாமத்தை வாசிக்கும் பொழுது தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கை செழிப்பாக இருக்கலாம், சபைகள் செழிப்பாக இருக்கலாம், செழிப்பாக காணப்படலாம். ஆனால் அங்கே எழுப்புதல் இருக்கிறதா, ஆவிக்குரிய எழுப்புதல் இருக்கிறதா என்று சொன்னால் அது உண்மையிலேயே கேள்விக்குரியதுதான். அன்று ஆமோஸ் தீர்க்கதரிசிகள் போன்றவர்கள் இன்றைக்கு இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு கொடுக்கப்படும் செய்திகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நோயுற்ற மனிதனுக்கு, அழிந்து கொண்டிருக்கும் சபைகளுக்கு, அழிந்து கொண்டிருக்கும் தேசத்திற்கு மேல் பூச்சாக போடப்படும் அலங்கார ஜோடனையாகத்தான் காட்சியளிக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. Prosperity and revival are like the cosmetics to make the sick and dying nations to look healthier. அவங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு மேக்கப், ஒரு ஜோடனை, ஒரு பிரசங்கம் கொடுத்து அந்த சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. சபைகள் எழுப்பது இல்லாமல், மக்கள் ஜீவன் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி நடக்கிறவர்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களும், அவைகளின்படி நடக்காதவர்களுக்கு வரக்கூடிய சாபங்களும் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. பட்டியலிடப்பட்டு போட்டு காணப்பட்டிருக்கிறது. ஆம், ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஆசீர்வாதத்திற்குரிய வசனங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை வாக்குத்தத்தம் என்று பிடித்துக்கொண்டு இதை கடைபிடிக்காமல் இருந்தால் என்னென்ன சாபம் நமக்கு வரும் என்ற ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதை குறித்து யாரும் சொல்வதில்லை, எச்சரிப்பதில்லை. அதனால்தான் இன்றைக்கு ஜனங்கள் தன் இஷ்டப்படி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சரி, கர்த்தரை தேடுங்கள். Seek the Lord. நாம் ஏன் கர்த்தரை தேட வேண்டும்? ஆமோஸ் 5ஆவது அதிகாரம் 4வது வசனத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள். இன்றைக்கு நாம் மரித்துக் கொண்டிருக்கிறோம், நடமாடும் பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக, அந்த அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தரை நாம் தேட வேண்டும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன ஆசீர்வாதம்? உலகத்திற்குரிய ஆசீர்வாதமா? இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மோடு அழிந்து போகும். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன்னதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
கர்த்தரை தேட வேண்டும். ஸ்பிரிச்சுவல் blessing is highly necessary in this world. மூன்றாவதாக நம்முடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு நவமான இருதயத்தை அவர் நமக்கு தருவார். நான்காவதாக மறுரூபம் அடைந்து தேவ சாயலை பெற்றுக்கொள்ள, நாம் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டோம், ஆனால் இன்று மாசுபட்டு இருக்கிறோம், அழுக்கடைந்திருக்கிறோம், கந்தையாகிவிட்டோம். அந்த சாயலை திரும்ப பெற நாம் கர்த்தரை தேட வேண்டும். The revival and rebirth are highly essentials in this world. கடைசியாக நம் சுபாவங்கள் மாற, நம்முடைய நேச்சர் மாறணும், நம்முடைய கேரக்டர் மாறணும், நம்முடைய செயல்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தராய் இருப்பதை போல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இருதய பரிசுத்தம் தேவை. எனவே கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்களை மாற்றுவார், தேற்றுவார். சரி, கர்த்தரை தேட வேண்டும் என்று சொன்னால் நாம் எங்கே அவரை தேட வேண்டும்? கர்த்தரை நாம் எங்கே தேட வேண்டும்? கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களிலா, மத வழிபாட்டு தலங்களிலா, அல்லது உலக வழிபாடுகளின் மூலமாகவா, அல்லது தனிமனித சபைகளிலா? எங்கே தேடுவீர்கள்? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவன் உன்னதமானவர். கைகளினால் செய்யப்பட்ட கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசம் செய்வதில்லை, வாசமாயிரார். ஆமோஸ் 5:5 சொல்லுகிறது. அதுதான் இன்றைய செய்தி. பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலிலும் சேராதீங்கள், பெயர்சபாவுக்கும் போகாதீங்கள். ஏனென்று சொன்னால் பெத்தேல் அழிந்து போகும், கில்கால் சிறையிருப்பாகும், பெத்தேல் பாழான ஸ்தலமாகும், பெயர்சபா இல்லாமல் போகும். எனவே கர்த்தரை அங்கே தேடாதீர்கள். பெத்தேல் என்றால் என்ன, கில்கால் என்றால் என்ன, பெயர்சபா என்றால் என்ன? ஒரு சந்தேகம் நமக்குள் எழுகிறது. இது வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 12வது அதிகாரம் 8வது வசனம், 28வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பெத்தேல் என்பது ஒரு வழிபாட்டு தலம். பெத்தேல் என்பது ஆபிரகாம் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்ட இடம். யாக்கோப்பு ஒரு பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்ட இடம். இந்த பெத்தேல் புனிதமான இடமாக இருந்தது. கில்கால் என்பது யோசுவா அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது அநேகர் இறந்து விட்டார்கள், மீதியுள்ள ஜனங்களுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விருத்த சேதனம் பண்ணி கர்த்தர் எகிப்தின் நிந்தையை நம்மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டார் என்று அந்த ஜனங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணி அங்கே பாளையம் இறங்கி எதிரிகளோடு யுத்தம் பண்ணினார். தான் கில்கால். பெயர்செபா என்பது அன்றைக்கு ஆதியாகமம் 21வது அதிகாரம் 31, 32, 33 வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் துறவு வெட்டினான். அபிமெலேக்கு ஆட்கள் அவனை எதிர்த்தார்கள், அந்த துறவுகளை பாழடித்தார்கள். ஈசாக்கும் துறவு வெட்டினான். அந்த துறவுகளை அபிமெலேக்கு ஆட்கள் பாழாக்கினார்கள், அதை பாழ்படுத்தினார்கள். இறுதியாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஒரு துறவு வெட்டினார் ஈசாக்கு. ஆபிரகாம் அபிமெலேக்கோடு உடன்படிக்கை பண்ணின இடம் அந்த பெயர்செபா. அதே ஈசாக்கும் அபிமெலேக்கோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட இடம். அவர்கள் வெட்டின துறவு தண்ணீர் ஊற்று பெருக்கெடுத்து ஓடியது, ஊற்று பெருக்கெடுத்து ஓடியது. அன்பான சகோதர சகோதரிகளிலே, பிற்காலத்தில் இந்த இடங்களெல்லாம் அக்கினிக்கு இரையாக அழிக்கப்பட்டது. காரணம், இந்த இடங்கள், இந்த வழிபாட்டு தலங்கள் விக்கிரக ஆராதனையின் தலங்களாக மாறிவிட்டது. விக்கிரக ஆராதனையின் தலங்களாக மாறிவிட்டது. விக்கிரக ஆராதனை செய்யும் வழிபாட்டு தலங்களில் கர்த்தரை தேடாதேயுங்கள் என்று ஆமோஸ் எச்சரிக்கிறார். இன்று நாம் வழிபடுகின்ற இந்த வழிபாட்டு தலங்கள், ஆலயங்கள் பெத்தேலாகவும் கில்காலாகவும் பெயர்செபாகவும் இருக்கிறது என்று சொன்னால் தயவு செய்து அங்கே கர்த்தரை தேடாதீங்கள், அங்கே போகாதீங்கள்.
அது ஒரு நாள் அழிந்து போகும். வானமும் பூமியும் அழிந்து போகும், என் வார்த்தையோ அழிந்து போகாது என்று சொல்லி இருக்கிறார். எனவே நீங்கள் தேட வேண்டியது தேவாதி தேவனை, கர்த்தரை, அவருடைய வார்த்தையை என்று நான் ஆழமாக உங்களிடத்தில் உரைக்கிறேன். நான் ஏன் இவைகளை தேடக்கூடாது என்று சொன்னால், அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் செழிப்பாகத்தான் இருந்தார்கள். பண்டிகைகளுக்கு குறைச்சல் இல்லை, பலிகளுக்கு குறைச்சல் இல்லை. அந்த இஸ்ரவேல் என்று சொன்ன வடபகுதியை ஆண்டு கொண்டிருந்த எரேபேயாம் ராஜா, தென்பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஜெரபேயாம் என்ற ராஜா, இந்த எரேபேயாம் சுயநலத்திற்காக தன்னுடைய நாட்டு மக்கள், இந்த எருசலேம் என்பது இரண்டுக்கும் மத்தியிலே இருக்கிற ஒரு ஆலயம், இந்த ஆலயத்திற்கு போகும்போது அந்த ஜெரபேயா மக்களோடு கலந்து விடக்கூடாது, அந்த மன்னனோடு சேர்ந்து விடக்கூடாது என்ற சுயநலக்கத்தோடு அந்த இஸ்ரவேல் தேசத்திலே பெத்தேலிலும் தானிலும் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி அங்கே விக்கிரக வழிபாடு செய்ய ஆரம்பித்தான், பலிகளிட்டான். அது விக்கிரக ஆராதனையாக மாறிவிட்டது. இங்கே உள்ள ஜனங்களும் அங்கே போக ஆரம்பித்து விட்டார்கள். அப்படியே அங்க ஒரு விக்கிரக ஆராதனை பெருகிவிட்டது, அந்த புனிதத்தலம் மாறிவிட்டது. இதனால்தான் கர்த்தர் கோபம் கொண்டு பிற்காலத்திலே அசிரியாவினால் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். பாதி பேர் அழிக்கப்பட்டார்கள், பாதி பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இருந்த மீதி உள்ளவர்களும் அங்கே உள்ள சமாரியா ஜனங்களோடு சேர்ந்து ஒரு கலப்பின ஜாதியாக மாறிவிட்டார்கள். இதுதான் அன்றைய இஸ்ரவேலின் நிலைமை. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலைமைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் கட்டளைகளை மறந்து விக்கிரக ஆராதனை செய்த அந்த வழிபாட்டு தலங்களை அக்கினிக்கு இரையாக்கினார். அவருடைய கர்த்தர் எதிர்பார்த்த வாழ்க்கை முறை இல்லை. கடிந்து கொள்கிறவனை பகைத்தார்கள், யதார்த்தம் பேசுகிறவனை வெறுத்தார்கள், சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறவர்களை விரும்பாமல் தங்களுக்கு சாதகமாக பேசுகிறவர்களை விரும்பினார்கள். பாவங்கள் பெருகியது, அக்கிரமங்கள் மிகுதியானது, நீதிமானை ஒடுக்கினார்கள், பரிதானம் வாங்கினார்கள், ஏழைகளின் நியாயத்தை புரட்டி நன்மையை வெறுத்து தீமையை விரும்பினார்கள். எனவேதான் ஆமோஸ் தீர்க்கதரிசி எச்சரித்தார், உங்கள் பரிசுத்த ஸ்தலங்கள் எல்லாம் பாழாக்கப்படும், கில்கால் சிறைப்பட்டு போகும். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடாக இருந்தது, பெத் ஏவன் அதாவது ஒன்றுமில்லாத வீடாக மாறும், அக்கினிக்கு இரையாகி புகைந்து போகும் என்று எச்சரித்தார். இன்றைக்கு நம்மையும் எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட ஆராதனைகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமா? விக்கிரகத்துக்கு அடிமையா இருக்கிறோமா? பணம் என்ற விக்கிரகத்துக்கு நாம் அடிமையாகி இன்றைக்கு வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது உண்மையாக கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு ஆவிக்குரிய எழுப்புதலை நாம் நடத்துகிறோமா? சிந்தித்து பாருங்கள். ஆமோஸ் 5வது அதிகாரம் 9 20 வாசித்து பாருங்கள். அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று. நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். அரணான ஸ்தலத்தின் மேல் பால்கடிப்பு வரத்தக்கதாக கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் வருவடைய பண்ணுவேன். ஒலியோமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொலிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்தது என்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிகம வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனையின் தேவனாய் கர்த்தர் உங்களோடு இருப்பார். எனவே இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தயவு சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை எச்சரிப்பிக்கிறார். நம்முடைய வழிபாட்டு தலங்கள் விக்கிரகத்துக்கு அடிமையாக இருக்கிறதா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ரட்சிப்பார், நம் பாவங்களை மன்னிப்பார் என்று அனுதினம் பாவ மன்னிப்பு அந்த ஜபத்தை சொல்லிவிட்டு நாம் தைரியமாக நாம் சுய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மை ரட்சிக்கும் தேவன், காப்பாற்றும் தேவன், நம்மை பார்த்துக் கொள்ளுவார்.
நாம் பயப்பட வேண்டியதில்லை என்று வரட்டு தைரியத்தோடு இந்த உலகத்தில் இஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாள் ஒன்று வரும். கர்த்தருடைய நாள் அது வெளிச்சமாயிராமல் இருளும் அந்தகாரமாக இருக்கும், பிரகாசமற்ற அந்தகாரமாக இருக்கும். அவர் நம்மோடு பேசுகிறார். இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி வாசித்து பாருங்க. அன்றைக்கு சொன்னார், நான் உங்கள் பண்டிகைகளை வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை, உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், உங்கள் ஸ்தோத்திர பலிகளை நான் நோக்கி பார்க்க மாட்டேன், உன் பாட்டுக்களின் இரைச்சல் சத்தத்தை என்னை விட்டு அகற்று. டம்மு டும்மு டம்மு டும்முன்னு போட்டு அடிச்சு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு என்ன ஆராதனை? இது ஆண்டவர் வெறுக்கிறார், வெறுக்கிறார். வேதாகம் தெளிவா, நான் சொல்லவில்லை, வேதாகம் சொல்லுகிறது. இந்த காலத்தில் அப்படிப்பட்ட பண்டிகையில் கொண்டாடி அப்படி ஆடி பாடி அடிச்சு மேளம் வாசிச்சு இப்படித்தான் அன்னைக்கு தொழுகை நடத்தினார்கள். நாம் எப்படிப்பட்ட தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறோம்? தயவுசி சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய வார்த்தையை தேடி அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய நாள் மகிமையின் நாளா இருக்கும். ஆனால் அதை தேடாதவர்களுக்கோ அது மிகவும் பயங்கரமானதாய் இருக்கும், பயங்கரமானதாய் இருக்கும். கர்த்தர் நம்மை அழைக்கிறார், அழைக்கிறார். பெத்தேலுக்கு போகாதீர்கள், அங்கே போய் துரோகம் பண்ணாதீர்கள், கில்காலுக்கு போய் துரோகம் பண்ணாதீர்கள், துரோகத்தை பெருக பண்ணாதீர்கள். உங்கள் பலிகளையும் உங்கள் தசம பாகங்களையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி புளித்த மாவுள்ள தோத்திர பலிகளோட தூபம் காட்டி உங்களுக்கு பிரியமான ஆராதனை நீங்கள் செய்து வருகிறீர்களே, நீங்கள் அழிந்து போவீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆம், ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் மிகவும் நல்லவர், இரக்கம் நிறைந்தவர், மனதுருக்கம் நிறைந்தவர். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மை சும்மா விடமாட்டார். ஆமோஸ் 4வது அதிகாரம் 2-5 வாசித்து பாருங்கள். உங்களை துறடுகளாலும் மீன் பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாள் வரும். அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் அரண்மனைக்கு, அதாவது அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சுமந்து கொண்டு போவதை தூக்கி எறிந்துவிட்டு தனக்கு எதிரான திறப்புகளின் வழியாய் புறப்பட்டு போவீர்கள். எங்க ஓட்ட கிடக்கோ அந்த ஓட்ட வழியா தப்பிச்சு போயிடலான்னு பார்ப்பீங்க. ஆண்டவர் பிடிக்க வருவார், உங்களை வலை போட்டு அரிப்பாரு. ஆமோஸ் 9:9 சொல்லுகிறது, இதோ சல்லடையினால் சலித்து அரிக்கிறது போல உங்களை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்து அரிக்கும்படி நான் கட்டளையிடுவேன். அரிச்சு எடுத்துருவாரு, தப்பிக்க முடியாது. ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையில் விழுவதில்லை, ஒரு கோதுமை மணியும் தரையில் விழுந்து அழிந்து போவதில்லை. நீங்கள் கோதுமை மணியாக வாழுங்கள், ஆண்டவருக்கு இடம் கொடுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்களா? உலக சூழ்நிலையிலே வாழ்ந்து மாசுபட்டு அசுத்தம் நிறைந்து ரட்சிப்பை இழந்து இன்றைக்கு எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமோஸ் 9:12 வாசித்து பாருங்கள். நான் விழுந்து போனேன், அந்த தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதீங்க. ஒருவேளை நீங்க விழுந்து போயிருக்கலாம், நீங்கள் தெரியாமல் பாதை தெரியாமல் போயிருக்கலாம், தவறான வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திருப்படியும் எடுத்து புதுப்பிப்பார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தரை மட்டும் தேடுங்கள், மனிதனை தேடாதீங்க, வேற ஒன்றையும் தேடாதீங்க. ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தையை தேடி தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடினால் இப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடு. முடிவாக ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தர் கேட்கிறார். எத்தனையோ தண்டனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார், எத்தனையோ கஷ்டங்களை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப குறைவையும் ஆசீர்வாத குறைவையும் கட்டளையிட்டும் என்னிடத்தில் மனம் திரும்பாமல் போனீர்களே, கடுக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தும் உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும்
அத்தி மரங்களிலும் ஒளிவ மரங்களிலும் பச்சை புழு அரித்து போட்டாலும் விளைச்சல் இல்லாமல் போனாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்ப போனீர்களே. பர்வதங்கள் உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனிதனுடைய நினைவுகள் இன்னதென்று அறிந்தவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்கிறவரும் ஆகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலுக்கு போகாதேயுங்கள், பெயர்சவாக்கு போகாதீங்கள். ஜீவ ஊற்று என்னிடத்தில் இருக்கிறது. பெயர்சவாவில் ஊற்று அழிந்து போகும், ஆனால் என்னிடத்திலிருந்து வரும் ஜீவ ஊற்று தாகமாய் உள்ளவன் வரக்கடவன். ஜீவ ஊற்று என்னிடத்தில் இருக்கிறது, வாருங்கள் 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 என்று வருந்தி அழைக்கிறார். இது ஒரு பாடலை பாடி இந்த செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். அதாவது இன்றைக்கு மனிதன் எதையெல்லாமோ தேடி போகிறான். நிலையில்லாத இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதன் ஆண்டவர் நம்மேல் அன்பு வைத்த ஆண்டவரை, தெய்வத்தை மறந்து எங்கேயோ போய்கொண்டிருக்கிறார். கோடி கோடியாய் பணத்தை சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தால் நீ எங்கே கொண்டு போவாய்? அதை கொண்டு செல்ல முடியாது. உலகத்தின் அன்புக்காய் அலைந்து திரிகிறாய். யாராவது என்னை அன்பு செய்ய மாட்டார்களா? என் பெற்றோர்கள், என் உற்றார்கள், உறவினர்கள், சகோதரர்கள், சுற்றியுள்ள மக்கள் என்னை அன்பு செய்ய மாட்டார்களே, ஏங்கிக் கொண்டிருக்கிறாயே. உன்னை அன்பு செய்ய ஒரு தெய்வம் இருக்கிறது. அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள். மனம் போன போக்கிலே வாழ்கின்றாயா? அலைந்து திரிகின்றாயா? இந்த உலகத்தின் அன்பு உன்னை ஏமாற்றும். இந்த அன்பு உன்னை ஏமாற்றும். வழி ஒன்றே ஒன்றுதான், இயேசு கிறிஸ்து ஒன்றுதான் வழி. இயேசு கிறிஸ்து ஒன்றுதான் வழி. எனவே கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை வார்த்தையை நம்புங்கள், பைபிளை வாசிங்க, வேத வார்த்தைகளை நம்புங்க, அதன்படி வாழுங்கள். கர்த்தரை வார்த்தையை நம்பி வந்தால் நீ பிழைப்பாய், உயிரி பிழைப்பாய். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மறுவாழ்வு பெறு, மறுவாழ்வு பெறு என்று சொல்லி ஒரு பாடலை பாடி இந்த செய்தியை முடி. உலகத்திலே வாழும் மனிதனே, நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து எங்கே போகிறாய்? நீ எங்கே போகிறாய்? நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே. கோடி கோடியாய் நீ பணத்தை சேர்த்தாலும், கோடி கோடியாய் நீ பணத்தை சேர்த்தாலும் அதை கொண்டு செல்ல முடியாது, அதை கொண்டு செல்ல முடியாது. அந்த பணம் உன்னை ஏமாற்றும். நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே.
அன்புக்காய் நீ அலைந்து திரிகின்றாயா? உலகத்தின் அன்புக்காய் நீ அலைந்து திரிகின்றாயா? அந்த அன்பு உன்னை ஏமாற்றும், அந்த அன்பு உன்னை ஏமாற்றும், அந்த அன்பு உன்னை ஏமாற்றும். நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே. மனம் போன போக்கிலே போகின்ற மனிதனே, மனம் போன போக்கிலே போகின்ற மனிதனே, கொஞ்சம் திரும்பு மனம் திரும்பு, கொஞ்சம் திரும்பு மனம் திரும்பு. வழி ஒன்றே ஒன்றுதான், வழி இயேசு ஒன்றுதான். நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே. கர்த்தரின் வார்த்தையை நம்பி வா, நம்பி வா. கர்த்தரின் வார்த்தையை நீ நம்பி நம்பி வா. நீ பிழைப்பாயே, உயிர் பிழைப்பாயே, நீ பிழைப்பாயே, உயிர் பிழைப்பாயே. மனவாழ்வு பெறுவாயே, மறுவாழ்வு பெறுவாயே. நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே. உன்மேல் அன்பு வைத்த தெய்வத்தை மறந்து